Hello friends, welcome back to Mrs. Naveen Creations. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்கறீங்களா அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான hair oil எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். henna hair oil எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மருதாணி எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத நான் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். ஹென்னா நம்மளோட ஹேர் growthக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நம்மளோட ஹேரை ஸ்மூத்தாவும் நல்லா ஷைனாவும் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் growth உங்களுக்கு கண்டிப்பா இதுல நிறைய இருக்கு. இப்போ நம்ம இத அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் இது நல்லா அரையும். இப்போ இத நான் ஒரு பெரிய பிளேட்ல போட்டு நல்லா காய வச்சு ஒரு 1 டே ஃபுல்லா நீங்க வெயில்ல காய வச்சுக்கோங்க. காய வச்சீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா பொடி ஆயிடும். அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். நீங்க அத நல்லா கையை விட்டு நல்லா உதுத்துட்டீங்கன்னா உதிர்ந்துடும். அப்படி இதுவாகலனா நீங்க இன்னொரு டைம் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹென்னா நிறைய பேருக்கு ஹேரை கிரே ஆக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஹென்னா ஹேரை கிரே ஆக்காது. உங்களுக்கு பிளாக்கா தான் ஆக்கும். நீங்க இந்த மாதிரி ஹென்னா ஹேர் ஆயில் எடுத்துக்கும்போது உங்களோட ஹேர்ல இருக்க ட்ரைனஸ் போய் உங்க ஹேர் நல்லா சில்கியாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் ஆயிடும். நீங்க நான் இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் 1.5 ஸ்பூன் ஹென்னா பவுடர் போட்டுக்கிறேன். அதில் நான் ஒரு தேங்காய் எண்ணெயும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஹென்னா ஹேர் ஆயில் எப்படி பண்ணுவாங்கன்னா வானலில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. எப்பவுமே நீங்கள் இதை மாதிரி இப்போது தேங்காய் எண்ணெயிலையும் இந்த ஹென்னா பவுடர்லையும் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் நீங்கள் கொதிக்க வைக்கும் போது இறந்துடும். ஸோ நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 100% கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 30% கூட ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் ஹென்னா பவுடர் போட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் மூடி ஒரு 2 நாள் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நல்லா குளிக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் அதை எப்போ பார்க்குறீங்களோ அந்த 2 நாளில் அப்பப்போ எடுத்து குளிக்கிட்டு நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு காய்ச்சினா தான் கலர் வரும் அப்படின்னு கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் காய்ச்சாமல் இதை மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆயிலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதை மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் growth இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹென்னா பவுடரில் ஹேர் growth ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பவுடர்லாம் கீழே இருக்குது, மிதெல்லாம் மேலே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதை மாதிரி 2 ஸ்பூன் போட்டு அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக பவுடர் போட்டு எல்லா ஆயிலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஒரு 2-3 வாரத்தில் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் எப்பப்போ தேவையோ அது மாதிரி இதுக்கேற்ற மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம ஹென்னா ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.